சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு காலத்தில் 80s பார்த்தீங்கன்னா இவர் நடிப்பில் வருஷத்துக்கு 10 படம் 15 படம் கூட ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறமா 90களில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம்னு சொல்லி தன் நடிப்புடைய எண்ணிக்கை கம்மி பண்ணிட்டாரு. ஆனால் 2000க்கு அப்புறமா 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த நிலைமையில தான் பாருங்க, போன வருஷம் அவர் நடிப்புல 2 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. காலா, அதுக்கப்புறம் 2.0. இன்ஃபேக்ட் 2.0 ரிலீஸ் ஆகி வெறும் 40 நாள் இடைவெளியில அடுத்த படமான பேட்ட படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. சோ 9 மாச இடைவெளியில ரஜினி சாருக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல அடுத்து ரிலீஸ் ஆன 2.0 மற்றும் பேட்ட திரைப்படங்கள் 200 கோடி தாண்டி சாதனை பண்ணிருக்குங்க. ஆனா ரஜினி சார் இந்த 200 கோடி 300 கோடியை 10 வருஷத்துக்கு முன்னாடி தாண்டிட்டார். பட் இருந்தாலும் காலா படம் 200 கோடி தொடரல. இதனால அவருடைய சினிமா கரியரே கேள்விக்குறியாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில அடுத்தடுத்து 200 கோடி ரூபாய் பணங்களை கொடுத்து தான் மறுபடியும் பாக்ஸ் ஆபீஸ் கிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கா சூப்பர் ஸ்டார். அதே சமயத்துல சத்தம் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய சாதனையும் பண்ணிருக்காரு. அதாவது அவர் நடிப்பில் ரிலீஸ் ஆன 2.0 திரைப்படம் 800 கோடி ரூபாய் வசூல வாரி குவிச்சதுங்க. இப்ப ரிலீஸ் ஆகிற பேட்ட திரைப்படம் 250 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காலா திரைப்படம் 190 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. சோ கடந்த 9 மாசத்துல ரஜினி சாரோட படங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் வசூல் பண்ணி ஒரு புதிய சாதனையா பண்ணிருக்கு. சோ கடந்த 9 மாசத்துல ரஜினி சார் நடிச்ச 3 படங்கள் ரிலீஸ் ஆகி இந்திய சினிமால 1400 கோடிக்கு மேல வசூல் பண்ணி புதிய சாதனையா பண்ணிருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.